Hey guys, welcome back. Samsung சைட்லேருந்து இன்னைக்கு இந்தியாவில் அவங்களோட A சீரிஸ் லைனப்பில் ஒரு ப்ரீமியமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக நம்ம காத்துட்டு இருந்த A52s ஃபைனலாக இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A52s ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக முக்கியமான விஷயமே வந்து அந்த ப்ரைஸிங் தான். எப்பவும் போல் டிம்கி கொடுத்துட்டாங்களா இல்லை இந்த வாட்டி ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களான்னு எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே லான்ச் பண்ண A52 4G ஸ்மார்ட் ஃபோனோட ஐடென்டிக்கலான டிசைன் தான் இருக்குது. ஸோ டிசைனில் வந்து மேஜராக எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக், ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. கேமரா மாடியூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பாடியோட அப்படியே மோல்ட் ஆகி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது. பட் சைடு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து 8.4 mm திக்னஸ் இருக்குது, 189 grams வெயிட் இருக்குது. அண்ட் அமேசானில் நம்ம போய் பார்த்தோன்னா ப்ளூ, பிளாக், ஒயிட்னு மொத்தமாக ஒரு 3 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.5 inch கொண்டு சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷன் இருக்குது. ரெசல்யூஷனில் நம்மளுக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. பட் இங்கே என்ன ட்விஸ்ட்னு பார்த்தோன்னா 120Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 407 பிக்சல் per inch. டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா சாம்சங்கோட இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வருது. அண்ட் ப்ராசஸர்னு பார்த்தோன்னா ரீசெண்டாக குவால்காம்லேருந்து அனௌன்ஸ் பண்ண Snapdragon 778G தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 778G ஒரு 6 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து போன ஜென்ரேஷன் A52 அண்ட் A72ஓட ஒரு மேசிவான அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. ரீசெண்டாக ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன், அதுக்கப்புறமா மோட்டோலேருந்து H20 இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து 778G தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இருந்திருக்கு. கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா A52ல் பார்த்த சிமிலர் கேமரா செட்டப் தான் இதுலேயும் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரான்னு வந்தோன்னா இங்கே வந்து மொத்தமாக 4 கேமரா செட்டப் இருக்குது. மெயின் கேமரான்னு பார்த்தோன்னா 64 MP சோனி IMX682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கதா எதுவும் ரிவீல் பண்ணல. A52லேயும் வந்து அதே செட்டப் தான் இருந்தது. இதுக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. f1.8 லென்ஸ் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 MP அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா மெயின் கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் ரெண்டுமே வந்து ஓரளவு தரமான கேமரா செட்டப்பாக தான் இருக்குது. A52ஓட கேமரா பர்ஃபார்மன்ஸே வந்து சூப்பராக இருந்தது. A52ஓட கேமரா பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பட் இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 720Gயை விட 778Gயில் வந்து ISP கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இதில் 4500 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. இது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து மொபைலுக்கு இருக்குது. பட் பாக்ஸில் வந்து 15 வாட் அடாப்டர் தான் தராங்க. பட் சில பேருக்கு வந்து அந்த 15 வாட் சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ A52லேயும் வந்து சிமிலர் செட்டப் தான் இருந்தது. நான் A52ல 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணதில்லை. நார்மல் இந்த 15 வாட் அடாப்டரை விட ஒரு 20-25 minutes தான் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ பாக்ஸில் கொடுத்துருக்க 15 வாட் சார்ஜரே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் One UIயில் என்னோட ஃபேவரட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க 25 வாட் அடாப்டர் கொடுத்தாலுமே வந்து அதை டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 வாட்டில் சார்ஜ் ஆகும். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் சாம்சங் ஃபோன் வாங்குறவங்க வந்து கொஞ்சம் ஒரு லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து 10 வாட் சார்ஜர் சார்ஜ் பண்ணுறதுனால பேட்டரியோட ஹெல்த் வந்து சீக்கிரமாக கம்மியாகுது. ஸோ பேட்டரிக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபாகவும் இருக்கும். பட் இதில் 120Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கிறதுனால ரியல் வேர்ல்டில் பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும். மற்றபடி சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1ஓட வருது. 3.1 கொஞ்சம் ஒரு ஹெவி ஸ்கின் தான். பட் நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச், ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஃபோனை செட்டப் பண்ணும்போதே வந்து கூடவே ஒரு 4-5 ஆப் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃபோனை கொஞ்சம் ப்ரீமியமாக கொண்டாந்துருக்கிறதுனால ஃபோனை செட்டப் பண்ணுறப்போ அந்த ப்ளோட் இல்லாமல் கொடுத்தா சூப்பராக இருக்கும். பட் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ப்ளோட் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். பட் இன்னொரு சாஃப்ட்வேரில் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா சாம்சங் சைட்லேருந்து 3 வருஷத்துக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஏற்கனவே சாம்சங் சைட்லேருந்து A சீரிஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணது தான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சராக தான் இருக்குது. மற்றபடி மல்டிமீடியான்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் பெரியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் UFS சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன UFS ஸ்டோரேஜ் இதில் யூஸ் பண்ணியிருக்கதை அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. சப்போஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து 778G இருக்கிறதுனால 5G ஃபோன் தானே அப்படின்னு சில பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்.
பட் சாம்சங் சைடில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்து இதில் வந்து 12 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குதா சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம ஊரில் 5G வரதுக்குள்ளே இந்த ஃபோனை நம்ம மாற்றுறதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது 5G வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு அந்த 5Gக்காக ஃபோன் வாங்கணும், 5Gக்காக நான் அப்கிரேட் பண்ண போகிறேன், 5G இல்லை அப்படின்னா அந்த ஃபோனை நான் வாங்கவே மாட்டேன், அந்த மாதிரி மைண்ட் செட்லலாம் இருக்காதீங்க. பட் ஸ்டில் இது ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து இதில் A52ல் பார்த்த மாதிரி IP67க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. பயோமெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது சாம்சங் பேக்கான சப்போர்ட் இருக்குது. MST சிப் வந்து இதில் கொடுக்கல. S21 சீரீஸ்லேயே வந்து MST சிப் இல்லை. ஏன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் MST சிப் ரிமூவ் பண்ணிடுறாங்க. பழைய ஃபோன்ஸில் வந்து MST சிப் இருக்குது. MST சிப் இருக்கிறதுனால நம்ம டிரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். அந்த சிப் இல்லை அப்படின்னா NFC வழியாக வந்து நம்ம சாம்சங் பே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். MST சிப் இல்லாதனால ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து மேக்ஸிமம் 2000 லிமிட் இருக்குது. மற்றபடி வந்து நாக் சப்போர்ட் இருக்குது, செக்யூர் ஃபோல்ட் இருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இருக்குது. இதெல்லாத்தையும் விட்டு முக்கியமான விஷயத்துக்கு வா அப்படின்னு சில பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 6 + 128GB மாடல் வந்து 36,000 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 8 + 128GB வந்து 37,500 ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GBக்கும் 8GBக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,500 இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க 8GB மாடல் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது 8GB RAM நம்மளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற 778G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோன்னா இதோட ஒரு 7,000 8,000 கம்மியாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாம்சங் சைட்லேருந்து லான்ச் ஆஃபர் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு சில பேர் டவுட் இருக்கும். HDFC கார்டு யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வழியாக நீங்கள் EMI பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் EMI டிரான்சாக்ஷனுக்கு வந்து 3,000 ரூபீ கேஷ்பேக் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நான் ஸ்டோரில் கால் பண்ணி கேட்டதில் வந்து அந்த கேஷ்பேக் உடனே கிரெடிட் ஆகாது, ஒரு 3 மாதம் ஆகும் கிரெடிட் ஆகிறதுக்கு. பட் ஒரு 3,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. Moto H20 30,000 இருக்குது. இந்த ஃபோன் வந்து அந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 33,000. ஸோ ஒரு 3,000 ரூபீ ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வருது. ஸ்டில் இதை லான்ச் பண்ணது 31,000 33,000 லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா மாசாக இருந்திருக்கும். 36,000 வந்து எல்லாருக்கிட்டையுமே HDFC கார்டு இருக்குமான்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. 36,000 வந்து கொஞ்சம் நம்ம சாம்சங்க்கு வந்து ஒரு ப்ரீமியமான அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். A52 வந்து 35,000 கொடுத்து வாங்கின யூசர்ஸோட நிலமை தான் வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா அதே ப்ரைஸ் டேக்கில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைனில் சாம்சங் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 33,000 35,000 வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. பட் அப்பப்போ ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து S20 FE 5G வந்து 40,000 கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஒரு பெட்டரான பில்டு, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் அதில் 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பேக்கேஜாக நம்ம பார்த்தா கூட இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணோம்னா S20 FE 5G வந்து மாசான டீலாக இருக்கும். பட் இப்போ நம்ம போய் S20 FE பார்த்தோன்னா 50,000 55,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் சாம்சங் ஃபோன் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா S20 FE 40,000 வரும்போது அது தூக்கலாம். இல்லை ஸ்ட்ரிக்டாக பட்ஜெட் வந்து 33 35 இந்த செக்மெண்ட்டில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்ற பட்சத்தில் A52s கன்சிடர் பண்ணலாம். பட் இவ்வளோ ஒரு ப்ரீமியமான அமௌண்ட் நம்ம பே பண்ணி வாங்குகிறோம். ஃபோன் வந்து ரொம்ப ஒரு வர்த்தான ஃபோன் தான். பட் ஒரு தப்பான ப்ரைஸ் டேக்கில் தான் இருக்குது. ஃபோன் வாங்கிட்டதுக்கப்புறமா ஐயோ ஃபோன் நல்லா இல்லை அந்த மாதிரி வந்து யாருமே ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஃபோனில் நம்ம கிடைக்கக்கூடிய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா A52 வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம். தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு இந்த வருஷத்தில் யூஸ் பண்ணதுலேயே வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் என்னோட ஃபேவரேட். ஒன்று A52, இன்னொன்று வந்து S20 FE 5G. ஸோ இப்போ A52s பார்த்தோன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வாங்கி நம்ம சேனலில் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் யாருமே வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கவர் பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு யூஸ் இருக்காது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, நம்ம சேனலில் இதை கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.